ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எந்த கேள்வி பார்க்குறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்டில் இருக்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க இதை சுருக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் இது அச்சர கணித சுருக்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து 3xy/2 9y/4 அப்படிங்கிறதால வகுக்க சொல்கிறாங்க. அப்படி தானே? இப்போ வகுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தியரியில் வகுத்தல் அப்படிங்கிறது இல்லை. இதை நம்ம பெருக்கலாக மாற்றலாம். பெருக்கலாக மாற்றும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமானம் அப்படியே நிகர் மாறடையும். இந்த அடையாளம் வகுத்தல் அடையாளம் பெருக்கலாம் மாறுமாறுனா இது நிகர் மாறடையும். அப்போ இவர் அப்படியே தவற போறாரு. 3xy/2 இவர் பெருக்கலாம் மாறும்பொழுது இவர் நிகர் மாறடைவாங்க. 4 மேலே போவார். 9y அப்படின்றது கீழே வந்துடும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளலாம்? குறுக்கு பெருக்கம் செய்யலாம். குறுக்கு பெருக்கம் செய்யும் பொழுது இந்த ரெண்டும் 4 சுருக்கப்பட்டு இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறைகள். இந்த 9 3 சுருக்கப்படும் பொழுது இங்கே ஒரு முறை, இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை. இந்த வையும் இந்த வையும் சுருக்கப்பற்றும். இப்போ மிகுதி 5 இருக்குது. எவ்வளவு? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆகவே தொகுதி எண்ணில் 2x, பகுதியில் இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3 3. இதுதான் உங்களுக்கான இறுதி ஆன்சராக இருக்கும். இந்த ஆன்சர் நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே தானே கைஸ்? ஸோ அந்த கேள்வி விளங்கியிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்வியில் சந்திப்போம். பாய்.